இந்த வழக்கில் ஆற்காடு சுரேஷ் அவரோட கொலைக்கு பழிவாங்க தான் அந்த கொலை நடந்தது. அதுதான் மெயின் காரணம். ஒருத்தர் சம்பவம் செந்தில்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து சிசிங்கராஜா. ரெண்டு பேருமே கிடைக்கல இது வரைக்கும். அவங்க கிடைக்கலாட்டு கூட அவங்கள வந்து அப்ஸ்காண்டிங்கில் காட்டி சார்ஜ் ஷீட்டில் அவங்கள காட்டி போடலாம். அவங்களோட ஓவர்டேக், அவங்களோட பங்கு என்ன அப்படிங்கிறதையும் சார்ஜ் ஷீட்டில் குறிப்பிடுவாங்க. சார்ஜ் ஷீட் அனைவன் ஒரு வாரத்தில் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுவாங்க. ஒரு ஆட்டோவில் ஒரு ரஜினின்னு ஒரு லேடி போகிறாங்க. அவங்கள சந்தேகப்பட்டு பிடிக்கிறாங்க. பிடிச்சி அவங்கள யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்போ அப்போ தான் ஒரு பெரிய பூதமே கிளம்புது. இந்த சயனைடெல்லாம் எப்படி வெளியே ஈஸியாக கிடைக்குது, அதை முதல்ல கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணும். சயனைடுங்கிறது தொட்டாலே போதும், ஒரு சின்ன காயம் பட்டு அந்த இடத்துல அது பட்டாலே போதும், ரத்தத்தில் உடனே இருக்குன்னு அடுத்த செகண்டே மாறிடும், அவங்க மரணம் ஆயிடுவாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணையில் நான் பார்த்துருக்கேன், சர்வீஸில் இருக்குது. நம்ம உடம்புல உள்ள ரத்தம் வந்து அதாவது சிகப்பாக இருக்காது, கரும் சிவப்பாக இருக்கும். ஆனால் சயனைடு ரத்தத்தில் பட்டாச்சுன்னா ஃபுல்லாக அந்த ரத்தம் கம்ப்ளீட்டாக பிங்க் கலராக மாறிடும். ஆம்ஸ்ட்ராங் கொலை கேஸ் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது. இப்போ கொஞ்ச நாள் அதை பற்றி எதுவும் பெரிய அளவில் பேச்சுகள் இல்லை. வந்து என்ன நடக்குது சார் அந்த கேஸில், என்ன அப்டேட்? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இது வரைக்கும் 28 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதில் வந்து 5 பேர் வழக்கறிஞர்கள். அதில் ஒரு 4 வழக்கறிஞர்கள் வந்து ஜாமீனில் வந்தாலும் சரி, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் வழக்கறிஞர்களாக பணியாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார் கவுன்சில் உத்தரவு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து அதில் 3 பெண்கள் இந்த வழக்கில் எதிரிகளாக சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதில் 2 பெண்கள், மலர்கொடி, அஞ்சலை, இவங்க 2 பேருமே ரவுடி பட்டியல், ரவுடி லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. அவங்க ஒருத்தர் வந்து ஏடிஎம்கே கட்சியிலையும் ஒருத்தர் வந்து பிஜேபி கட்சியிலையும் இருந்தாங்க. இப்போ அவங்க அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த கட்சியை விட்டு அவங்கள நீக்கிட்டாங்க. இந்த வழக்கில் ஆற்காடு சுரேஷ் அவரோட கொலைக்கு பழிவாங்க தான் அந்த கொலை நடந்தது, அதுதான் மெயின் காரணம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அதில் வந்து ஆற்காடு சுரேஷோட மனைவியும் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. ஆக 5 வழக்கறிஞர்கள், 3 பெண்கள், இவங்கெல்லாம் கைதாகிருக்காங்க. ஒருத்தர் வந்து என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காரு. இன்னும் 2 மெயின் ரவுடிகள் வந்து இன்னும் கைது செய்யப்படலை, தலைமறைவாக இருக்காங்க. அதுக்கு முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள கைது பண்ணி குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலாம். இல்லை இப்போ குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணக்கூடிய லெவலில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள வந்து அப்ஸ்காண்டிங் காட்டி கூட பண்ணலாம். 2 பேர் வந்து ஒருத்தர் சம்பவம் செந்தில்னு சொல்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து சிசிங்கராஜா. 2 பேருமே கிடைக்கல இது வரைக்கும். அவங்க கிடைக்கலாட்டு கூட அவங்கள வந்து அப்ஸ்காண்டிங்கில் காட்டி சார்ஜ் ஷீட்டில் அவங்கள காட்டி போடலாம். அவங்களோட ஓவர்டேக், அவங்களோட பங்கு என்ன அப்படிங்கிறதையும் சார்ஜ் ஷீட்டில் குறிப்பிடுவாங்க. சார்ஜ் ஷீட் அனைவன் ஒரு வாரத்தில் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது. இந்த 3 பெண்கள் வந்து ஒரு பெரிய கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் பெருசாக நடக்கலை. ஆனால் இதில் 3 பெண்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே வந்து அந்த குண்டாஸ் போட்டிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக. ஆமாம் சார், ஏரடிப்படையில் போட்டிருக்காங்க. அது என்ன ஆகும்? அதாவது குண்டர்ஸ் எடுப்பு சட்டத்தில் போடணும் அப்படின்னா அவருக்கு ஒரு வழக்குக்கு மேற்பட்ட வழக்கு எடுக்கணும். இப்போ அது போட்ட 10 பேருக்கும் ஏற்கனவே வேறு வழக்குகள் இருக்கும். அது போட்டதோட நோக்கம் என்னென்னா, இந்த ஓராண்டு காலத்துக்கு இவங்க வெளியே வரக்கூடாது. வெளியே வந்தாங்கன்னா சாட்சிகளை மிரட்டிடுவாங்க, அப்ஸ்காண்டிங் ஆகிடுவாங்க. இதில் என்ன கிட்டத்தட்ட 28 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வரலனா கூட கேஸை ப்ரொசீட் பண்ண முடியாது. சட்டத்தில் என்ன இருக்குன்னா, எல்லாரும் வந்து தான் கேஸை ப்ரொசீட் பண்ண முடியும். அப்படி தொடர்ந்து ஒருத்தரோ 2 பேரோ வராமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த கேஸை ஸ்ப்ளிட்டாக பண்ணிடலாம், தனியாக அவங்களுக்கு பிரித்து நடத்தலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது. இதில் மெயினான குற்றவாளிகள் இந்த 10 பேரும். இவங்களுக்கு நிச்சயமாக தண்டனைங்கிறது உறுதி. ஏன்னா இவங்க ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க, சிசிடிவி இருக்குது, பார்த்து சாட்சிகள் இருக்காங்க, வெட்டுப்பட்ட சாட்சிகள் இருக்காங்க. அதனால் வந்து இவங்களுக்கு குற்றம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக கிட்டத்தட்ட நிரூபிக்கப்பட்ட மாதிரி தான். நீதிமன்றம் மூலமாக இவங்களுக்கு தண்டனை நிச்சயம். அதனால் இவங்க வந்து தப்பிச்சு போயிடக்கூடாது, அவங்க உள்ளே இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுற குஷியில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இன்னும் 2 பேர் கைது செய்யப்படலை. வந்து சம்பவ செந்தில் வந்து சிசிங்கராஜா. என்ன ஆகும் சார் அது? இல்லை, அவங்க 2 பேரும் தேடிட்டு இருக்காங்க. அவங்க கிடைச்சாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு போடுவாங்க. அவங்களுக்காக இந்த கேஸை வந்து நிறுத்த மாட்டாங்க. சார்ஜ் ஷீட் போட்டு அவங்க அப்ஸ்காண்டிங்கில் காட்டி சார்ஜ் ஷீட் போடுவாங்க. ஸோ அதனால மற்றவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஆமாம், இவங்களோட பார்ட் என்ன, அதாவது ஓவர் ட்ராக்னு சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பார்ட் அப்படிங்கிறப்போ இவங்க பார்ட் என்னங்கிறத சொல்லி எதிரிகள் பட்டியலில் இவங்க பேரை சேர்த்து அவங்க வந்து தலைமறைவுன்னு காட்டுவாங்க. அவங்கள அப்புறம் அரெஸ்ட் பண்ணி இந்த கேஸில் ரிமாண்ட் பண்ணிக்கலாம். அவங்களே கோர்ட்லேயும் சரண்டர் ஆகலாம்.
இப்போ சம்பவ சுந்தரி மேலே உள்ள கேஸில் ஒரு கேஸில் தான் அவர் அரெஸ்ட் ஆயிருக்காரு. மற்ற கேஸ் எல்லா மர்டர் கேஸ் 4 மர்டர் கேஸ் நம்ம சொல்கிறாங்க. எதுலையுமே அவர் அரெஸ்ட் ஆகவே இல்லை. ஆனால் அவர் குற்றவாளியாக அந்த இதில் குற்றவாளி பட்டியலில் வந்திருக்காரு. ஆம்ஸ்ட்ராங் கேஸ்ல வந்து பெண்கள் வந்து கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறது இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயம். ஆமாம், இதை மாதிரி சம்பவங்கள் நடக்குது. அப்போ பெண்கள் வந்து குற்றங்கள் அதிகமாக ஈடுபடுறது இப்போ அதிகரிச்சிருக்கு. நிறைய நடக்குது சார். இப்போ சமீபத்தில் இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஆந்திராவில் வந்து ஒரு 3 பேரை பிடிச்சிருக்காங்க. அந்த 3 பேரும் லேடிஸ். அப்போ வந்து ஒரு ஆட்டோவில் ஒரு ரஜினின்னு ஒரு லேடி போகிறாங்க. அவங்கள சந்தேகப்பட்டு பிடிக்கிறாங்க. பிடிச்சி அவங்கள யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்போ அப்போ தான் ஒரு பெரிய பூதமே கிளம்புது. என்ன அப்படின்னா, இந்த ரஜினி அவங்க கூட இந்த 2 பேர் வெங்கடேஸ்வரி அப்படின்னு ஒருத்தவங்க, ரமணம்மான்னு ஒருத்தவங்க. இந்த வெங்கடேஸ்வரியோட அம்மா தான் ரமணம்மா. ஒரே ஃபேமிலி அவங்க 2 பேரும். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நகை பற்ற அங்கே போய் வீட்டில் பெருச்சாளி தொலை ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் எங்களுக்கு சயனைடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குறாங்க. ஃபஸ்ட்டு அவர் 4000 ரூபாய்க்கு கொடுக்குறாரு சயனைடு. அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. வாங்கி வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கையில் இந்த ரஜினி இருக்காங்களே, அவங்க வந்து ஒரு லேடிக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. அவங்க கேட்டு இவங்களை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அவங்கள வாங்கன்னு சொல்லி நான் பணம் தரேன்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஆட்டோவில் கூப்பிட்டு போய் காட்டுக்குள்ளே கொண்டு போய் 2 பேரும் பணம் தரது ஒருத்தர் எடுத்துகிட்டு வருவார் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு பேசிகிட்டே இருந்து சரி கூல்ட்ரிங்க்ஸ் குடிமான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கூல்ட்ரிங்க்ஸில் சயனைடு கலந்து கொடுத்துருக்காங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க பேர் முகர் பி அப்படிங்கிறது அவங்க லேடி. அதுதான் முதல் கொலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, வெங்கடேஸ்வரி அவங்களோட மாமியார் பேர் சுப்புலட்சுமி. அவங்க வந்து நிறைய சொத்து இருக்குது அவங்களுக்கு. அவங்க வந்து இந்த வெங்கடேஸ்வரி வந்து அந்த சொத்துக்களெல்லாம் தாம் பேருக்கு எழுதி கேட்குறாங்க. அவங்க கொடுக்க முடியாது, எனக்கு மற்ற குழந்தைங்க இருக்காங்க, உங்கள் வீட்டுக்கு தவிர மற்ற குழந்தைங்க இருக்காங்க, எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து திட்டம் போட்டு அவங்க வந்து மருந்து சாப்பிட்றாங்க உடம்பு சரியில்லாமல். அந்த மருந்தோடு சேர்த்து சயனைடையும் சேர்த்து கொடுத்துட்றாங்க. அவங்களும் இறந்து போகிறாங்க. இதில் என்னென்னா, முதல்ல இறந்து போனவங்களும் சரி, இந்த சுப்புலட்சுமியும் சரி, சுப்புலட்சுமி வயசானவங்க, அதனால் அவங்க இறந்து போனது வந்து ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் மருந்துலாம் சாப்பிட்டு இருக்காங்க, அதனால தான் இறந்து போனாங்கன்னு சொல்லி அதை போஸ்ட்மார்ட்டம் எதுவும் பண்ணலை. அவங்களே வந்து பாடி அடக்கம் பண்ணிடுறாங்க. அவங்க அந்த காட்டில் இறந்து கிடந்தாங்க இல்லையா, அவங்களும் வந்து இவங்க கூட இருக்கிறாங்க. இவங்களே சொல்கிறாங்க, என் கூட பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு வாயிலேருந்து நடுவதள்ளி இறந்து போனாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து ஹார்ட் அட்டாக்காக இருக்குன்னு சொல்லி அதையும் வந்து யாரும் வந்து பெருசாக எடுக்கலை. அதோட முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் இந்த ரமணம்மா என்ன பண்ணுறாங்க, அதாவது வெங்கடேஸ்வரியோட அம்மா, இவங்க வந்து பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நாகமணி அப்படிங்கிற ஒரு லேடிக்கிட்ட 20,000 ரூபா கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடனை வந்து இவங்க கொடுக்கலன்னா நாகம்மா இவங்க நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இவங்களை அசிங்கமாக திட்டுறாங்க. அப்போ உடனே இவங்களுக்கு கோவம் வந்துடுது. சரி, இவங்களை ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் இதே மாதிரி சயனைடை வந்து கூல்ட்ரிங்க்ஸில் கலந்து நல்ல விதமாக பேசி அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. கொடுத்து அதை குடித்து அவங்க இறந்து போகிறாங்க. அவங்களும் வந்து வயசானவங்கனால இந்த விஷயம் வந்து வெளியே வரதில்ல, சாதாரண இறப்பாக அதை கருதி அதை இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 பேருக்கும் ஒரு ஃப்ரெண்டு பூதேவி அப்படின்னு ஒரு லேடி இருக்காங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, இது மாதிரி என் வீட்டுக்காரர் என்னை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு, அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, திட்டுறாரு, வீட்டுக்கு செலவுக்கே காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு, என்னால் தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி இவங்கள்ட்ட வந்து சொல்லி வருத்தப்பட்டு அழுகிறாங்க. அப்போ 3 பேரும் ஒரு ஐடியா கொடுக்காங்க, கவலைப்படாத, சயனைடு இருக்குது, அதை கொடுத்துடலாம், அவருக்கு நீ சேர்ந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னாச்சு, அவருக்கும் கூல்ட்ரிங்க்ஸில் இவங்க கொடுக்குற சயனைடை பூதேவி வந்து கொடுத்துட்றாங்க. அவரும் குடிச்சிட்டு இறந்து போகிறாரு. அந்த வழக்கில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. என்ன காரணம்னா, அவருக்கு இன்சூரன்ஸு அவர் பண்ணியிருக்காரு. இன்சூரன்ஸ் பண்ணால் போஸ்ட்மார்ட்டம் இஸ் கம்பல்சரி. அதனால் கம்பல்சரியாக அந்த மாதிரி இந்த அம்மா கம்ப்ளைண்ட்லேயே ரிப்போர்ட் கொடுத்து அதில் அவங்க வீட்டுக்காரர் வந்து இறந்து போனார், இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனாருன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் போலீஸார் வந்து அதை வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. போஸ்ட்மார்ட்டத்தில் பார்த்தா சயனைடு இருக்குன்னு தெரியுது. அப்போ போலீஸார் அவங்கள பிடிச்சிறாங்க. சயனைடு எப்படி இருந்தது, அவர் எங்கே இருந்தார், எப்போ சாப்பிட்டாரு, என்னென்ன வரிசையாக கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ இந்த அம்மா உளர ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் இந்த அம்மாவை பிடிக்கிறாங்க. இவங்க வந்து வாக்குமூலத்தில் அவங்க தான் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்கள பிடிக்கிறாங்க. அப்புறம் அவங்கள வந்து யாரெல்லாம் கூட்டாடினா அவங்க எல்லாரையும் பிடிக்கிறாங்க. அப்புறம் ரஜினி ஏற்கனவே அரெஸ்ட் ஆகிருக்காங்க. அந்த ரஜினி இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னா இவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு போய் யார் வந்து இவங்களுக்கு சயனைடு கொடுத்தாரோ அவனையும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி போய் எல்லாரும் உள்ளே இருக்காங்க. இதுல இருந்து என்ன விஷயம் தெரிய வருதுன்னா, இது தெனாலியில் நடக்குது. பெண்கள் வந்து ஒரு பெரிய லாபம் கருதி தங்களோட லாபத்துக்காக சொத்து தனக்கு வரணுங்கிறதுக்காக கொலை செய்து கூட தயங்க மாட்டேங்கிறாங்க.
பெண்களே கொலைக்கு ஒரு கூட்டம், ஒரு கொள்ளை கூட்டம் மாதிரி கொலையும் செஞ்சு கொள்ளையும் அடிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு உருவாக்கியிருக்காங்க. இதுல இந்த வெங்கடேஸ்வரிங்கிற பெண்ணு வந்து அவங்க வந்து வாலண்டியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க தெனாலி மாவட்டத்தில். அவங்க ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால கம்போடியாங்கிற நாட்டுக்கு போயிருக்காங்க. போய் அந்த நாட்டில் ஆன்லைன் குற்றங்களை ஈடுபட்டு அங்கே அந்த கைது பண்ணி அப்புறம் சிறைக்கு போய் அங்கேருந்து ரிலீஸ் ஆகி தான் அங்கே வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஏமாற்று வேலைகள் ஆன்லைனில் பண்ணியிருக்காங்க. கம்போடியாவில் இருந்து பண்ணி அப்புறம் அங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி அதில் ஜெயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து வெளியே வந்திருக்காங்க. ஆக யார் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தாச்சுன்னா உங்கள் பொருளையும் உங்கள் உயிரையும் காப்பாற்றிக்கலாம். உங்களை சேர்ந்தவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து வெறும் 20,000க்காக ஒரு கொலை பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதாவது அவங்க லெவலில் வந்து எல்லாமே ஏழ்மையானவங்க. அவங்கள 20,000ங்கிறது பெரிய விஷயம். இதே மாதிரி இன்னொரு லேடி, அது வந்து நம்ம கேரளாவில் நடந்திருக்கு. ஜூலி ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அவங்க ஒரு நல்ல அழகான பெண். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க, +2 வரைக்கும் படிச்சிருக்காங்க. பால் காய்ச்சற வீட்டில் வந்து அவங்க சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் வராங்க. அப்போ தூரத்து சொந்தங்க ஒரு குடும்பம் வருது. அதில் அழகான ஆள் ஒருத்தர் இருக்கார். அவரை பார்த்தோன்னா அந்த பெண்ணுக்கு அவர் மேலே ஆசை வருது. அப்புறம் அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாட்ட கேட்குறாங்க இவங்க யாருன்னு. நமக்கு தூர சொந்தம் அப்படிங்கிறாங்க. உடனே அவருக்கு லவ் லெட்டர் கொடுக்குறாங்க. அவர் வந்து ஒரு பெரிய வேலையில் இருக்கார், பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு லவ் லெட்டர் கொடுக்குறாங்க. அவருக்கும் ஒரு பிடிச்சி போகுது. அவர் ரிசர்வ் டைப்பு. இந்த பிடிச்சி போனதுக்கப்புறம் அவர் வந்து இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் வந்து 1997 நடக்குது. 97 நடக்குது, 98 கல்யாணம் பண்ணுறாங்க. அப்புறம் 2002 வந்து அவங்க மாமனார் வந்து ஒரு கல்வித்துறையில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகிருக்காரு. மாமியார் வந்து டீச்சராக வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆகிருக்காங்க. அவங்க இந்த இவரோட கணவர் தவிர இன்னும் ஒரு ஆணும் பெண்ணும் இருக்காங்க. தம்பி தங்கச்சி இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை. எல்லாம் கூட்டு குடும்பமாக இருக்காங்க. அப்போ வந்து இந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க, மாமியார், நீ படிச்சிருக்கலாமா, வீட்டில் இருந்து ஏன் சமையல் மட்டும் பண்ணிட்டு இருக்க, நீ ஒரு வேலைக்கு போ, நம்ம குடும்பத்தில் எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க, நான் கூட வேலைக்கு போனேன், நீ தான் MA வரைக்கும் படிச்சிருக்கேன்னு சொல்கிறியே, இவ அது மாதிரி பொய்யா சொல்கிறா. +2 படிச்சிருக்குன்னு சொல்ல, MA படிச்சிருக்குன்னு சொல்கிறா, வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கிடையில் அவங்க மாமனார் வந்து அவர் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு அகாடமி, IAS அந்த பசங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க ஒரு அகாடமி மாதிரி ஆரம்பிக்குன்னு சொல்லி அவர் இது பண்ணுறாரு. பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறாரு. நிறைய படித்த பிள்ளைங்கள்லாம் அப்ளை பண்ணுறாங்க. அதில் ஒரு பொண்ணோட சர்டிஃபிகேட் எடுத்து அந்த மார்க் லிஸ்ட் எடுத்து யுவர் சர்டிஃபிகேட்னு சொல்லி அதை மாடிஃபை பண்ணி வச்சுட்டு காட்டுறாங்க மாமியார்ட்ட. அப்போ மாமியார் சொல்லாங்க நீ வேலைக்கு போ அப்படிங்கிறாங்க. இதுக்கிடையில் நீங்கள் கன்சீவ் ஆயிடுறாங்க. ஒரு குழந்தை பிறகு அடுத்தால இன்னொரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு நான் வீட்டில் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இல்லை குழந்தைகளை நான் பார்த்துக்கிறேன், நீ வேலைக்கு போ அப்படிங்கிறாங்க. அப்புறம் வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் இவங்க வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு NIT கோழிக்கோடில் தான் எங்கள் ஊர். அவங்க ஊர் அந்த கோழிக்கோடில் NIT நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதில் வந்து எனக்கு பார்ட் டைம் ப்ரொஃபஸர் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆர்டரை காட்டுறாங்க. அவங்களும் நம்புகிறாங்க. அப்புறம் இங்கே வேலைக்கு போகிறோன்னு சொல்லி அடிக்கடி போகிறாங்க வராங்க. ஆனால் வேலைக்கு அங்கே அந்த கம்பெனியில் அந்த இதில் வேலை செய்யலை. இதில் காலேஜில் அவங்க போய் அந்த கேன்டீனில் போய் உட்காந்து வடை டீ சாப்பிட்டு வந்துடுறது. அப்போ வரப்போ இவங்க தேடி ஒரு நபர் வராரு. அவங்க கூட பேசிக்கிட்டே வரா இந்த பொண்ணு. இதுக்கப்புறம் ஃபோன்லேயும் பேசுகிற அடிக்கடி. இது மாமியார் சந்தேகப்பட்டு யார்கிட்ட பேசுகிறேன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து ஆஹா மாமியார் நமக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சுறாங்கன்னு யோசிக்கிறாங்க இவங்க. அப்போ இந்த கூட வந்த நபர் யாருன்னா, அவர் பேர் மேத்யூ, MS மேத்யூன்னு. அவர் வந்து யாருன்னா அந்த அம்மாவோட ஒரு கழகாதல். அவர் மூலமாக இவங்க வந்து சயனைடு, அவர் வந்து ஒரு நகை பட்டறையில் வேலை செய்கிறாரு. இந்த சயனைடை வந்து அவங்க வந்து லைசன்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த சயனைடை வந்து இவர் வாங்கி இந்த அம்மா கொடுக்குறாரு. இவர் தான் இந்த லெட்டர்லாம் ரெடி பண்ணி கொடுத்தது. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் மனோஜ்னு, அவரும் சேர்ந்து தான் இந்த எல்லாமே லெட்டர் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் கள்ளக்காதலன் MS மேத்யூ. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் இந்த அம்மாவுக்கு சூப் கொடுக்குறாங்க. சூப்பில் விஷத்தை கலந்து கொடுத்துட்றாங்க சைனைடை. இந்த அம்மா குடிச்சிட்டு வாந்தி எடுக்கிறாங்க. அப்புறம் வந்து நுரந்து எழுது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இறந்து போயிடுறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்து கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்றாங்க. இறந்து போயிட்டாங்க. அதாவது இதே நின்று போச்சு, அதாவது ஹார்ட் அட்டாக்ங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க இதே சாதகத்தை வச்சு அவங்க புதைச்சிடுறாங்க. இதுக்கிடையில் அவங்க மாமனார் அவர் என்ன பண்ணார், தன்னோட சொத்துக்களை வந்து அந்த 2 குழந்தைகள் பேர்லேயே எழுதி வைக்கிறார். இது அந்த அம்மா பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அப்புறம் அவரும் கேட்குறாரு, அவர் ஒய்ஃபு சொல்லியிருக்காங்க அந்த பொண்ணோட நடத்தை சரியில்லை அப்படிங்கிறத இவரும் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ சொத்துக்களையும் மாற்றி எழுதி வைக்கிறோட சரி இவரையும் போட்டுற வேண்டியதான்னு சொல்லி அவருக்கும் இதே மாதிரி கொடுத்துட்றாங்க. கொடுத்து அவரும் இறந்து போகிறாரு. அவரும் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகல பார்த்தா ஹார்ட் அட்டாக்னு சொல்லி கதையும் முடிச்சுட்றாங்க. எல்லாம் அவங்க வீட்டுக்காரர் அவர் பிஸ்னஸ்லாம் நொடிச்சு போய் வீட்டுக்கு வந்துடுறாரு. அவர் வந்து வீட்டில் உட்காந்து வந்து பார்க்குறாரு இந்த மாதிரியோட நடவடிக்கைலாம் சரியில்லை. இதுக்கிடையில் இவங்க அப்பாவும் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சமாச்சாரம்னு. அவர் வந்து ஒரு சத்தம் போட்டிருக்காரு. சத்தம் போட்டு இது பண்ண அப்புறம் அந்த வீட்டில் அவங்க அம்மாவோட தம்பி
கணவரோட அம்மாவோட தம்பி. அவர் பேரும் மேத்யூ, மிலிட்ரி மேன். அவருக்கு ஃபேமிலி கிடையாது. அவர் வந்து இவங்க வீட்லேயே தங்கியிருக்காரு. அவர் 2 பேரும் நல்ல மாமனம் மரமும் பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் நைட்டில் வந்து இவர் வந்து நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு உள்ள பாத்ரூமுக்கு போனவர் மயக்கம் போட்டு வந்துடுறாரு. பார்த்தா அவருக்கும் வந்து சாப்பாட்டில் சயனைடை கலந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து இவர் இந்த அவங்க அவங்க மாமா இருக்கார் இல்லையா, அவர் வந்து இது கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு இதுக்கு போலீஸில் புகார் கொடுத்துறாரு. போலீஸ் கொடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணல அவங்க வந்து சயனைடு இருக்குது கண்டுபிடிக்கிறாங்க. சயனைடு இருக்கிறனால இந்த அம்மாவை கேட்குறாங்க, சயனைடு எப்படி அவருக்கு சாப்பிட்டாரு அப்படின்னு. அப்போ அவருக்கு கடந்து வந்து ஆயிடுச்சு, பிஸ்னஸ் லாஸ் ஆகிட்டாரு, சூசைட் பண்ணணும்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார், அதுதான் அவர் பண்ணிட்டாருன்னு சொல்லி இவங்க கதையை சொல்லிடுறாங்க. அப்போ இந்த இவர் இருக்கிற மாமா மாத்தி அவருக்கு சந்தேகம் வருது. ஏன் கூட நல்லா தானே பேசிட்டு இருந்தான், ஒரு வாரமாக அவங்க கூட தானே இருக்கிறான், ஜாலியாக தானே பேசியிருந்தான், இன்னைக்கு கூட ஜாலியாக தானே பேசியிருந்தான், அப்புறம் எப்படி மருந்து குடிச்சிருப்பான், அப்படி மருந்து குடிக்கணும் வருத்தப்பட்டு என்கிட்ட பேசியிருப்பான்ல அப்படிங்கிறாங்க. இதுக்கிடையில் என்ன ஆயிடுது, சரின்னு சொல்லிட்டு அதை விட்டுறாங்க. இந்த அம்மா பார்க்குறாங்க, அந்த கிழவனுக்கு விவரம் தெரிஞ்சுன்னு சொல்லி அவருக்கும் இதே மாதிரி மருந்து கொடுத்து அவரையும் இறந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் இறந்து பண்ணிடுறாங்க. இதுக்கிடையில் அந்த 2 பசங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பசங்ககிட்ட முதல்ல எங்கள் மாமனார் இருந்த உடனே அவர் எழுதி கொடுத்த மாதிரி ஒரு உயில் எழுதி கொடுத்து இந்த வீடு இவங்க தான் சொந்தம், உங்களுக்கு கிடையாதுன்னு ஒயிட் பேப்பரில் எழுதியிருக்காங்க. அந்த பசங்க பார்த்துட்டு உயில்னா அதுக்கு ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதியிருக்கணுமே, சாட்சி கையெழுத்து போடுமே, இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பேப்பரை எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்புறம் உஷாராகி பேசாமல் இருக்கிறா. அப்புறம் என்ன பண்ணுறா, இவங்ககிட்ட சொல்லி ஸ்டாம்ப் பேப்பரில் சாட்சிகளோட வந்து இவனை ரெடி பண்ணி காட்டுறாங்க கிட்ட. அவங்க ஒத்துக்கலை. உடனே கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க, இதனால இந்த வீடு எங்கனது தான். அப்போ அந்த பசங்க அதை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் தனியாக போயிடுறாங்க. அப்போ வந்து வீடு வந்து 3 பேருக்கும் சொந்தம்னு சொல்லி ஜட்ஜி சொல்லிடுறாரு. இருந்தாலும் கூட அண்ணனுக்கு 2 பசங்க இருக்காங்க, அனிமட் இருக்காங்கன்னு சொல்லி இவங்க விட்டு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, புருஷன் எல்லாம் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பணக்காரரை பார்க்குறாங்க. அவர் வந்து யாரும் இந்த இவருக்கு வீட்டுக்காரருக்கு பங்காளி, அவர் ஷாஜின்னு பேர். அவர் நல்ல பெரிய ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறார், லட்சக்கணக்கில் சம்பளம். அவருக்கு கல்யாணம் ஆகி 2 பெண் குழந்தைங்க இருக்குது. அவரை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்கல, அவங்க பிடிச்சி போகுது, அவருக்கும் இவரை பிடிச்சி போகுது. இதுக்கிடையில் அவங்களோட 2வது குழந்தை 2 வயசு குழந்தைக்கு அன்றைக்கி பர்த்டே. இந்த அம்மா போகிறாங்க, போய் குழந்தைய கூட கையில் தூக்கி வச்சுக்கிட்டு திடீர்னு அதை கிள்ளி விடுறாங்க. அது கத்த ஆரம்பிச்சுன்னா ஐயோ குழந்தைக்கு வயிறு பசிக்குது, உடனே நீங்கள் வந்து பால் கொண்டாங்கங்கிறாங்க. அந்த பாலில் வந்து கொஞ்சம் சயனைடை போட்டு கொடுத்தாங்க. குடித்த உடனே குழந்தை போய் நேரம் வெளியே இறந்து. இதை பார்த்து அவங்க அம்மா வந்து அவங்களும் மெண்டல் ஆயிடுறாங்க, மெண்டல் ஆயிடுறாங்க. அவங்க மெண்டல் இல்லாத ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த சயனைடை வந்து மாத்திரைகள் வந்து கொடுத்துட்றாங்க. அதாவது அந்த டியூப் மாத்திரை இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி உள்ளே இது போட்டு கொடுக்குறாங்க. அவங்களும் குடிச்சு இறந்து போடுறாங்க. இது அந்த குழந்தைக்கு ஏன் கொடுக்குறாங்க, இடையூறாக இருப்பாங்கல்ல, அந்த குழந்தைகளாக இருந்தால் இடையூறாக இருக்குன்னு சொல்லிட்டு, மனைவி இருந்தால் இடையூறுன்னு. இது மனைவி இறந்ததுக்கு அவர் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. அவரும் வந்து இந்த அம்மா கூட லிங்க் ஆனதுனால அவங்களும் வந்து இது பண்ணிடுறாங்க. ஒரு பொண்ணு இழந்துட்டு அந்த பெண் குழந்தையும் அவரும் இவங்களோட 2 குழந்தையும் சேர்ந்து குடும்பமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கையில் அந்த இறந்து போன இவங்க கணவரோட தம்பி அவர் அந்த போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் வாங்கி பார்க்குறாரு. அதில் பார்த்தா அவருக்கு சில சந்தேகங்கள் வருது. உடனே ஒரு டாக்டர்கிட்ட போய் செகண்ட் ஒப்பீனியன் கேட்குறாரு. அதில் என்ன சந்தேகம் அப்படின்னா, இவருக்கு சயனைடு இருந்தது உண்மை வயிற்றுக்குள்ள, ஆனால் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, சாப்பிட்ட இது இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அவர் குடிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஆனால் அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் குடிச்சிருக்காரு, அதில் தான் இது கலந்துருக்கு. அப்போ ஃபுட் பார்ட்டிகல் இருக்குன்னா இப்போ இவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடித்தாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க, அது உண்மை இல்லைல்ல அப்படிங்கிற சந்தேகம் வந்தது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க எஸ்பி ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட ஒரு புகாரை கொடுக்குறாரு. அதன் பேரில் அவங்க ஒரு டீம் போட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் யார் எங்கன்னு விசாரிக்கிறாங்க. ஊரில் போய் விசாரித்தா +2 தான் படிச்சிருக்கா அப்படின்னு தெரியுது. 2வது காலேஜில் போய் விசாரித்தா காலேஜில் வேலையே செய்யலைங்கிறது தெரிய வருது. அப்புறம் இவளை கூப்பிட்டு வீட்டை வந்து சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் பண்ணால் வீட்டில் ஒரு டப்பாவில் கிச்சனில் சயனைடு இருக்குது. அப்புறம் இவளை பிடிச்சி விசாரிக்கிறப்போ எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்க. அப்புறம் அந்த யார் வாங்கி கொடுத்தான் அவனையும் இவளையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த உயில் தயார் பண்ணி கொடுத்தா அரெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த பவுடர் கொடுத்தவனையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இது நடந்து 2019. அதுக்கப்புறமா இவளோட கூட பிறந்த தம்பி தங்கச்சிங்க வந்து இந்த கொலையெல்லாம் நான் தான் பண்ணேன்னு எங்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து சாட்சி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவரும் வந்து கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் நான் தான் பண்ணேன்னு இவ வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷன் சொல்லுவாங்க, என்கிட்ட சொன்னான்னு சொல்லி கோர்ட்டில் வந்து அவங்களும் சொல்லிட்டாங்க. இவ கோர்ட்டில் வந்து இந்த கேஸை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணணும், அதாவது குவாஷ் பண்ணது, எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணணும்னு சொல்லி போட்டாங்க கேஸு. அதையும் ஹைகோர்ட் தள்ளுபடி பண்ணிடுச்சு. இப்போ ஜெயிலில் தான் இருக்காங்க. இந்த கேஸ் முடிஞ்சு அவங்க இதுதான். இப்போ சமீபத்தில் கூட கேரளாவில் இதே மாதிரி கேஸ் நடந்தது சார். வந்து ஒரு மருமகிட்ட வந்து பணம் கேட்டிருக்காங்க, 20 லட்ச ரூபா வரதட்சணையை வாங்கிட்டு சொல்லி கேட்டிருக்காங்க. அது மாமியாரும் மாமனாரும் கணவர் 3 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு சைனட் கலந்து கொடுத்து அது மாதிரி கொலை பண்ணாங்கன்னு ஒரு கேஸ் இதே கேரளாவில் தான் சார் கேரளாவில் நடந்தது. அதாவது பணத்துக்காக கொலை சொல்லுவாங்களே, கொலையும் செய்வாள் பத்தினி அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் பத்தினியா என்னங்க தெரியல. ஏன்னா இவங்க யாருமே வந்து ஒரு முறையான வாழ்க்கை வாழ்கிற மாதிரி தெரியல. ஆனால் பணத்துக்காக எதையும் செய்கிறாங்க. இந்த சயனைடெல்லாம் எப்படி வெளியே ஈஸியாக கிடைக்குது, அதை முதல்ல கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணணும்.
சைனைடுங்கிறது தொட்டாலே போதும், ஒரு சின்ன காயம் பட்டிருந்தா அந்த இடத்துல அது பட்டாலே போதும், ரத்தத்தில் உடனே ஏறிச்சுன்னா அடுத்த செகண்டே மாறிடும், அவங்க மரணம் ஆயிடுவாங்க. அப்படி இருக்கிற ஒரு பொருளை வந்து இது மாதிரி நகையை பாலிஷ் போட முடியும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறதுக்கு எப்படி கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கணும். இது வந்து இந்த மாதிரி போயிட்டு இருந்தால் நாளைக்கு எல்லாரும் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க, குழந்தைகளும் பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ வந்து நாட்டில் வந்து அதாவது மற்றதெல்லாம் வந்து ஒரு கொலை தான், கத்தியால் வெட்டி ரத்தம் வந்து சாரங்க, இது ஒன்றுமே கிடையாது, கொடுத்து அடுத்த செகண்ட்லேயே இறந்து போயிடுறாங்க. எப்படின்னே கண்டுபிடிக்க முடியல, வாயில் நுறது எழுது அவ்வளோதான். அது வயசானோன்னா என்ன சொல்லிடுறாங்க, டாக்டரும் வந்து பாருங்கள் இது வந்து என்னங்கிறது தெரியல. ஆனால் இந்த மாதிரி சயனைடு வயசில் ஒன்று போஸ்ட்மார்ட்டம் பண்ணையில் நான் பார்த்துருக்கேன் சர்வீஸில் இருக்கையில். நம்ம உடம்புல உள்ள ரத்தம் வந்து அதாவது சிகப்பாக இருக்காது, கரும் சிவப்பாக இருக்கும். ஆனால் சயனைடு ரத்தத்தில் பட்டாச்சுன்னா ஃபுல்லாக அந்த ரத்தம் கம்ப்ளீட்டாக பிங்க் கலராக மாறிடும். அந்த சயனைடு குடிச்சு ஒருத்தர் இறந்துருந்தாங்க, சயனைடு சாப்பிட்டு இறந்துருந்தாங்கன்னா அவங்களோட ஓப்பன் பண்ணியாச்சுன்னா அந்த பிளட்டு கலரை பார்த்த உடனே தெரிஞ்சிடும், பிங்க். அந்த கலரே இருக்காது, கரும் சிவப்பே இருக்காது. அதை வச்சே உடனே சொல்லிடுவாங்க டாக்டர், இது வந்து சயனைடு கேஸ். ஸோ இந்த சைனைடு மூலமாக கொலை பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப காலமாக இருக்கிற ஒரு ஆமாம். இப்போ அதை வந்து ஆரம்பிச்சு வச்ச புண்ணியவளங்க விடுதலை புலிகள் தான். அதெல்லாம் அவங்க நிறைய பயன்படுத்தி அதுக்கு இப்படிலாம் பண்ண முடியுங்கிறத வந்து ஒரு பெரிய அளவில் உலகத்துக்கு தெரியப்படுத்தினது அவங்க தான். அதனால இப்போ இவங்கெல்லாம் கிரிமினல்ஸ்லாம் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சு அவங்க ஒரு அந்த தமிழ்நாடு தனியாக அங்கே உருவாகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக பண்ணாங்க. ஆனால் அதை வந்து கிரிமினல்ஸ் பயன்படுத்தி தன்னோட சொந்தத்துக்காகவும் கொள்ளையடிக்கிறதுக்காகவும் கொலை செய்வதற்கும் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டு. நன்றி.